14 அதாவது ஜோதிடத்தை கொடுத்தவங்களே. அகத்தியர் ஒரு மாதிரி ஜோதிடம் கொடுக்குறாரு, வராகமிகிரர் ஒரு மாதிரி ஜோதிடம் கொடுக்குறாரு, பராசரர் முறைன்னு ஒன்று இருக்குது, ஜெயமினி முறைன்னு ஒன்று இருக்குது. இதிலெல்லாம் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புகளை எடுத்து கொடுத்து கால்குலேஷன் போட்டு கொடுத்து மிட்-நைட் 11:30 மணிக்கெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டு கொடுத்துருக்குறேன். அவங்களெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. மருதவளை சாப்பாடு இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. விதிக்கு புறம்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது நீங்கள் ஒரு சாமிக்கு சாப்பாடு போடுற தொண்டு செய்யுங்கன்னு அந்த தம்பதி ரமேஷ் பாபு அகிலான தம்பதி, நீங்கள் 18 வருஷம் 20 வருஷம் இருக்கும் அந்த சாப்பாடு மருதமல்ல கிருத்தி. ஆனால் இன்றைக்கி அவங்களும் இல்லை, நானும் அங்கே இல்லை. ஆனால் முருகன் நடத்திக்கிறார். சொல்கிறது மட்டும் தான் அந்த வார்த்தைகளை தவிர மற்றபடி செயல்பட்டு கொஞ்ச நாள் தான் வருமே தவிர அதுக்கப்புறம் அது சாமி நடத்திக்குவார். ஆனால் அவங்க செஞ்சாங்க. அதில் 11 ராத்திரியில் சொன்ன ஜாதகமும் பழிக்குது. இந்த பராசரர் முறையோ வராகமிகிரர் முறையோ ஜெயமினி முறையோ எந்த முறையில் ஜாதகம் சொன்னாலும் பழிக்குது, அகத்தியர் முறை சொன்னாலும் பழிக்குது. அதில் நீங்கள் நம்பிக்கையாக உறுதியாக மனதை அதில் நிறுத்துனீங்கன்னா நடக்கும். இது ஒரு சிம்பிளாக சொல்லிக்கிறது. வீட்டில் தென்மேற்கில் தம்பதிகள் பெட்ரூம் இருந்தால் நடந்துருங்க, குழந்தை பிறந்துருங்க. வேலை கிடைக்கலன்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வீடு வாசப்படியை பாருங்கள், ரொம்ப சிம்பிள் இது. ஒரு வீடு வாசப்படியை பாருங்கள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சூரியன் எப்படி உதிக்குதுன்னு பாருங்கள். அப்போ இது கிழக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. அதுலேருந்து நீங்களே கண்டுபிடிச்சிங்க. இதுக்காக நூற்றி யாரும் தேவையில்லை. அந்த வீட்டில் தென்மேற்கில் பீரோ இருக்கணும், அந்த வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கணும். கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அந்த வீட்டில் இருக்கிற ஆணுக்கு பெண்ணுக்கும் வேலை வேணும்னா வேலை கிடைக்கும், கம்பீரமாக இருப்பாங்க. இது சாதாரண சொல்கிறேன். வெள்ளைக்காரன் இந்தியாவில் வந்தார்ல, முதல்ல தென்மேற்கு கோழிக்கோடு கேரளாவில் தான் இறங்குவார். அதுக்கப்புறம் இந்தியாவே பிடிச்சிடுவார். நீங்கள் கவனித்து பாருங்கள். அதில் இதெல்லாம் தென்மேற்கு அவன் தெரியாமல் வரான், தெரியாமல் வரான், அவனுக்கு அது தெரியாது. ஆனால் இது இருக்குது. இந்த மாதிரி தென்மேற்கில் பவர் அதிகமாக இருக்குது. இதுதான் பாம்பன் சுவாமியில் ஷண்முக கவசத்தில் வாஸ்து போட்டு கொடுப்பார். ஷண்முக கவசத்தில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் குழந்தை பிறப்பை பற்றி கொஞ்சம் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஷண்முக கவசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சவேல் கிழக்கில் திடமுடன் காக்கன்வார். வாஸ்து போடுறார். வீட்டில் உட்காந்துனா வாஸ்து போடணும். கிழக்கில் யார் காப்பாற்றணும்? தெய்வயானை. அந்த அம்மாவுடைய அப்பா வளர்த்த அப்பா இந்திரன், தேவேந்திரன், அவருடைய திசை கிழக்கு. ரஞ்சிதமொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திடமுடன் காக்க. அங்கி விஞ்சீடு திசையில், அங்கின் நெருப்பு, அங்கி விஞ்சீடு திசையில் ஞான வீரன்வேல் காக்க. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோ நிகழுடை கரவேல் காக்க. தெற்கு என்று யமனுடைய திசை. அப்போது அந்த இடத்த கொடுக்குறார். தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோ நிகழுடை கரவேல் காக்க. லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல் நிகழடை நிருதி திக்கில் நிலைபெற காக்க. மேற்கில் இகலையில் காக்க. இப்போ நிருதி மூலை மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கார் பார்த்துங்க இந்த பாடல்களில். லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகர மர்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல் நிகழனை நிருதி திக்கில் நிலை பெற காக்க. நிருதி திக்கில் நிலையாக இருக்கணுமா? எப்படி நிலையாக இருக்கிறது? அந்த நிலை, அந்த மூளை உயரமாக இருக்கணுமா? அந்த மூளை உயரமாக இருந்தால் நிலையாக இருக்குமா? அப்போ அந்த மூளை உயரமாக இருக்கிறது என்ன பண்ணணும்? காலிங்கன் என்கிற பாம்பு நெளிய நிற்குதான். காலிங்கன் என்கிற பாம்பு நெளிய நிற்குது. அது எப்படி நெளிய நிற்குது? லாங்கிற எடுத்து இப்படி இருக்கு இல்லைங்களா, அதை இப்படி போடுங்க. லாவை இப்படி வரும். அந்த லா எப்படி வருது பாருங்கள், இப்படி வரும். லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று, அது இப்படி நின்று தான் நெளியுது. அது மேலே தகர மர்த்தனம் செய்கிறார் கிருஷ்ணன். லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கு அரி மருகன் கைவேல். அவர் தான் பணம் கொடுக்குறவர். அதெல்லாம் இப்போ பெருமாளை கும்பிட்டுட்டே இருப்பாங்க.
லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ்யனை நிருதிதிக்கில் நிலைபெற காக்க. அங்கே செல்வந்தனாக்கிறதும் உயரமாக்கிறதும் உயரமாக வச்சுக்கிறதும் அதெல்லாம் கடவுள் பூஜை அங்கே வைப்பாங்க. தென்மேற்கில் பூஜை வச்சுட்டிங்கனாக்கா கிழக்கு பக்கத்து வைக்கலாம், பெட்ரூம் வைக்க முடியாது. வச்சா ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அதில் தென்மேற்கில் பீரோ வைங்க, தென்மேற்கில் பெட்ரூம் வைங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அது தகுந்தாவில் வச்சுட்டிங்கன்னா அந்த வீடு நல்லாயிடும். அங்கே பெட்ரூம் வச்சுட்டு வடமேற்கில் பூஜை வச்சுக்கிட்டு தப்பாக மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை ஐடியா பண்ணி பண்ணிடணும். தென்மேற்கில் லகரமே போல் காலிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிருதிதிக்கில் நிலைபெற காக்க. மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க. வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க. விடையுடை ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க. இப்போ 8 திசை சண்முக கவசத்திலே உங்களுக்கு வாசு போட்டு கொடுத்துறா பாருங்கள் சாமி. பாம்பன் சாமிகள் ர ல வ இது 3த்துலேயே 3 அக்ஷரங்களை வச்சு எல்லாத்தையும் 8 திசையும் போட்டு கொடுத்துட்டார். நீங்கள் இதை சொல்லிட்டு இருந்தீங்கனாலே 8 திசையும் வாஸ்து போட்டாச்சு. அந்த வீட்டில் எந்த தோஷங்கள் தப்பாக தான் நம்ம வாடகை வீடு கொடுக்க முடியாது, காலி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு மனதில் இருந்ததுனால் இதை போடும்போது வாஸ்து நின்றுடும். இது பாம்பன் சாமியுடைய அற்புதமான மந்திரங்கள். இப்போ நீங்கள் இதில் எல்லாரும் கேட்குறதே மந்திரங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்பொழுது நிறைய ஆர்வலர்கள் வராங்க. அப்போது இதெல்லாம் மந்திரங்கள் தானே. இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் எடுத்து இனிமேல் படிக்கலாம் இல்லையா? புக்கு கேட்டால் நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு டவுன்லோட் பண்ணிங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஜிகிட்ட ஏதாவது கமெண்ட்ஸை வந்து அது அவரே அவரோட அனுப்பிட்டு சொல்லுவேன். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்தாலும் கொடுத்துருவோம். GH 11வது வார்டில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் கொடுத்துருவோம். ஆனால் வந்துட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியாது, ஃபோன் பண்ணால் தான் தெரியும். இதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்து வாங்கிக்கங்க. அதனால் சண்முக கவசத்தை மட்டும் எடுத்திங்கன்னா எல்லாமே பிரமிப்பாக இருக்கும். குழந்தை பேரை எடுத்திங்கன்னா 34 விதமான புத்திர தோஷங்கள் இருக்குது. புத்திர தோஷங்களில் ரெமிடி இருக்குது, தீர்வுகள் இருக்குது. 14 விதமான தோஷங்கள் இருக்குது. இப்போ அதில் மருத்துவர்கள் ஒரு ரீதியாக சில பேர் சொல்லியிருப்பாங்க, 4 வாரம் மாத விளக்கு வந்தது தலை குளிச்சாச்சுன்னா 4 வாரம். முதல் வாரம் தாம்பத்தியம் விட்டுடணும், அது குழந்தை கருமுட்டை செத்துடும். 4வது வாரம் கருமுட்டை வயசாகிடும், செத்துடும், அதுக்கு பலம் கிடையாது. இடையில 2 வாரங்கள் தாம்பத்தியத்துக்கு பலம் அதிகம். அதில் பெண்ணோட ராசி சந்திரன் அப்படி எடுத்துக்கங்க. அதிலிருந்து உபஜயம் அணு உபஜயம்னு இருக்குது. அந்த கால்குலேஷன் போட்டு நீங்கள் குழந்தை பிறப்பெடுக்கணும். ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 1 கொடுப்போம். அணு உபஜயம் உபஜயம்னு பேர். 3, 6, 10, 11 இதில் வந்து சந்திரன் வர நாளும் ஆணுக்கும், அதில் இல்லாத மற்ற இடத்துல வரக்கூடிய நாளில் பெண்ணுக்கும் சந்திரன் வந்ததுன்னா அந்த நாள் தாம்பத்திய நாளே, குழந்தை பிறக்கிற நாளே, கருமுட்டை பலம் பெறக்கூடிய நாளே. அதால் கவனித்து பாருங்கள், நம்ம எங்கே போகிறோம் எங்கே எடுக்கிறோம். திருமூலர்னு சொல்லுவார், இந்த சுவாசத்தை பாருங்கன்னுவார். இப்படி கவனிச்சிங்கன்னா இந்த நாடியில் ஓடிச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்கும், இந்த நாடியில் ஓடினா ஒரு குழந்தை பிறக்கும். வெறும் சுவாசத்தை மட்டும் பார்த்தா போதும், திருமூலரில் வரும். இப்படி சுவாசத்தை பாருங்கள், இடக்கலை பிங்கலை அப்படின்னு கொடுப்பாங்க, சுழுமுனைன்னு கொடுப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிழமைக்கு ஒரு டைமுக்கு இந்த சுவாசம் மாறின்னு இருக்கும். திங்கக்கிழமை காலையில் எப்படி வருது, செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்கும். இங்கே கவனிச்சிடுங்க, இங்கே கவனிக்கணும், இங்கே கவனிங்க. ஒரு சுவாசம் தான் வரும், ஒரே நேரத்தில் 2 முக்கு துவாரமும் சுவாசம் பண்ணாது. அப்போ ஒரு சுவாசத்தை நீங்கள் கவனிங்க. ஒரு சுவாசத்தை அது கவனிச்சிங்கன்னா 6 மணிக்கு வந்து ஒன்றில் வரும், 7 மணிக்கு ஒன்றில் வரும், 8 மணிக்கு ஒன்றில் வரும், 9 மணிக்கு ஒன்றில் வரும், மாறினே இருக்கும். உடம்பு ஈட்டை பொறுத்து, உணவு சாப்பிட்றத பொறுத்து அது வந்து கரெக்டாக சுவாசம் வந்துன்னே இருக்கும். இதை கவனிச்சினே இருக்கும் பொழுது, இது தாம்பத்தியத்தில் எடுக்கும் பொழுது ஆண் குழந்தை பெண் குழந்தை எடுப்பாங்க. இது ஒரு கலை. இதெல்லாம் நம்மளத்தில் அற்புதமாக இருந்துருக்குது. இதெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி போனீங்கன்னா 5000 6000 மாத்திரை வச்சுன்னு இருக்கிறான். அன்றைக்கெல்லாம் இப்படி பிடிச்சார 3 தான், பித்தம் வாதம் கபம், இதில் குணப்படுத்த முடியும். அப்போது
அதுக்கு என்ன பண்ண, காலையில் நீங்கள் சுக்கு இஞ்சி சாப்பிடுங்க, சாயந்தரம் சுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள் இது. சுக்குத்தூள் ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்குறான். இஞ்சி வீட்டிலே வாங்கி சட்னியில் அரைச்சிடலாம். நைட்டில் கடுக்காய் சாப்பிடணும். இது வள்ளலார் வைத்தியம். இஞ்சி சுக்கு கடுக்காயை சாப்பிட்டு பாருங்கள், க்ளீனாக வந்துடும். வாதம் பித்தம் கபம் சரி பண்ணிடணும். இதை பண்ணால் எல்லாருக்குமே எல்லா நோய்களும் விலகிட்டோம். எந்த டாக்டரும் அப்புறம்தான், 50,000 மருந்து பார்மசியும் அப்புறம்தான், 3த்தில் குணப்படுத்த முடியுது. ஆனால் இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்ல தெரியாமல் இருக்கிறோம். காலையில் இஞ்சி டெய்லி சாப்பிடுவோம், சாயந்தரம் சுக்கு சாப்பிட்டு பாருங்கள், இதுலேயே நிறைய குணமாயிடும். தோற்பு சத்து உடம்பு குறைஞ்சி போச்சு. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தோற்பு சத்து வேணும். அது இப்போ இல்லை. தோற்பு சத்தை நீங்கள் எடுத்திங்கனாக்கா வாழைப்பூவில் இருக்குது, வாழைத்தண்டில் இருக்குது. இது நிறைய எடுத்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அற்புதமாக இருக்கும். அதே போல் அப்போல்லாம் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதங்களை எடுத்திருந்தாங்க. பிதிர் தர்ப்பணம் அதையும் சாமி ஒத்துக்கலை. ரொம்ப பண்ண வேணான்றார். அதுலேயே ஒன்றுத்துலேயே தீவிரமாக போகாதீங்கன்னார். பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிதிர் பூஜை அதையே போயிட்டு இருக்காதீங்க, அது ஓரளவுக்கு எடுத்துங்க அப்படின்ட்டுவார். அப்புறம் குலதெய்வ வழிபாடு எல்லோரும் விட்டு போகுது. அதை எடுத்தால் குலதெய்வ ஆசீர்வாதத்தினாலும் பிதர்களின் ஆசீர்வாதத்தினாலும் தான் குழந்தை பிறகுது. அதில் குழந்தை பிறக்கிறது. அதே போல் விதிக்கு மாறாக செய்யும்போது இந்த மாதிரி தர்மங்களை பண்ண சொல்கிறேன். இன்னொன்று இருக்குது, கர்ப்ப ரட்சாம்பிகை கோயில்னு ஒன்று இருக்குது. கர்ப்ப ரட்சாம்பிகை கோயில், நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு பாருங்கள், நிறைய குழந்தைகள் பிறக்கும். கர்ப்ப ரட்சாம்பிகை கோயில் நாங்கள் இதை போயிருக்கிறோம், இந்த எட்டுமே காமிச்சிருக்கிறோம் அந்த கோயிலை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோயில் இது. நீங்கள் கூகுளில் போட்டாலும் இது வரும், அதனால் அது பயன்படுத்திக்கிங்க. இன்னொன்று இருக்குது, நீடாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ராணி சரபோஜி மகாராஜா நான் நினைக்கிறேன், ஒரு மகாராஜாவுடைய மனைவி, அவங்கள வாரிசு வரக்கூடாதுன்னு அவங்க பங்காளிகள் சண்டை பண்ணும்போது ராணிகளை கொன்னுடுறாங்க. 3வது ராணி மாசமாகி நீடாமங்கலம் காட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்து அதையும் கண்டுபிடிச்சி அவங்க கொலை பண்ண வரும்பொழுது அந்த அம்மா குழந்தைய பெற்றுட்டு மறைஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு தாயை அந்த ராணியை அந்த இடத்துல கும்பிடுறாங்க. அந்த ஆன்மா அங்கே இருக்கா பொழுது அங்கே கும்பிடுவாங்க. அங்கே வளைக்காப்பு நடந்துன்னே இருக்கும். எல்லா நாளும் சீமந்தம் வச்சுக்கின்னு இருப்பாங்க. அங்கே எல்லாம் கேட்டுக்குங்க, நீடாமங்கலம். அங்கே இப்படி ஒரு போட்டு பாருங்கள் கூகுளில் கூட. அங்கே வளைகாப்பு போய் நீங்கள் வளையல் மட்டும் வாங்கிட்டு போட்டுனா போதும், வளையல் அங்கே போட்டுன்னு விட்டிங்கன்னா போதும். அடுத்த வருஷம் குழந்தை பிறகு அங்கே போய் வளைகாப்பு போட சொல்லுவாங்க. அங்கே யாரெல்லாம் வளையல் வாங்கி போடுறாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் அடுத்த வருஷம் வளைகாப்பு போட்டுக்குவாங்க. அது அங்கே நடந்துன்னு இருக்குது நீடாமங்கலம். நாங்கள் எதாச்சும் போனேன், போய் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம், குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை ரகசியங்கள் இருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாம்பன் சாமியில் வேர்க்குழவி வேட்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த வேர்க்குழவி வேட்கையை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். என்கிட்ட அந்த குழந்தைங்களாம் பேசினது சரிங்களா. அதனால் அது படிக்கணுன்னா ஒரு திருப்புகழ் படிச்சுட்டு, ஒரு குமாரசம் படிச்சுட்டு, ஒரு வேர்க்குழவி வேட்கையை படிக்கணும். இதுதான் இது வரைக்கும் சொல்ல. இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு 15 கிட்ட இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு 15 அடுத்ததில் வரும்பொழுது சொல்லணுன்னா சொல்லித்தரேன். இந்த 15க்குள்ளே உங்களால் நடக்கிறவங்க எவ்வளோ பேருங்கிறத பார்ப்போம். வேர்க்குழவி வேட்கையில் நிறைய அதிசயம், 1 2 இல்லை, நிறைய அதிசயம் நடந்திருக்கு. நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று நடந்துருக்குது. நம்ம காஞ்சிபுரம் சஞ்சீவி ராஜா சாமிகள் என்ன பண்ணுவார், இப்போ யாத்திரை வருது, சஷ்டி யாத்திரை. இதில் என்ன பண்ணுவார் சாமி, எல்லோரும் அழிச்சும் போவார். அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் என்னால் உடம்பு முடியாத தொட்டு போக முடியறது இல்லைங்க. சஷ்டிக்கு விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்குது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கணுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா அகமாகிய பையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இது சஷ்டி விரதம் இருந்து எங்கள் கூட மாலை போட்டு வந்தவங்க எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்களெல்லாம் அந்த நெய் தேங்காய் பிறப்பன் வலசிலே கொடுப்பாங்க. சாமி பாம்பன் சாமி தவம் பண்ணினேன், பிறப்பன் வலசிலை எல்லாருக்கும் அந்த தேங்காயை கொடுப்பாங்க. சஷ்டி அன்னைக்கு கந்த சஷ்டி அன்னைக்கு அங்கே இருக்கணும். இல்லை யாராவது இங்கேருந்து போகிறவங்க யாராவது அங்கேருந்து வாங்கிட்டு தரலாம், ரெண்டும் உண்டு. இங்கேருந்து யாராவது போகிறாங்கன்னா அவங்களும் அந்த தேங்காய் வாங்கிட்டு கேட்டால் கொடுப்பாங்க, வாங்கிட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன இது வச்சுருக்காங்கன்னு எனக்கு அது தெரியாது. அந்த தேங்காயை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி டெய்லி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா பாலில் கலந்துன்னு சொல்லுவாங்க.
அது கேட்டு சாப்பிட்டிங்கன்னா அவங்களும் குழந்தை பிறந்திருக்கு. நான் 18 வருஷம் யாத்திரைகள் அதில் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் அதில் நிறைய பேர் குழந்தை வரம் வாங்கி நல்லா இருக்காங்க. நாங்கள் மாலை போட்டு நிறைய பேர் குழந்தை பிறந்து சாமி அந்த குழந்தைக்கு செங்கம்பலம்னு பேர் வச்சுருக்கார். அதெல்லாம் இதெல்லாம் நடந்தது உண்மைகள் நிறைய நடக்கும். ஆனால் நீங்கள் முழுசாக நம்பணும். நீங்கள் நம்புகிற ஆள், நீங்கள் போகிற ஆள் நல்ல ஆளை நல்ல கைராசியான ஆளை அனுப்பணும். நீங்களே போகணும், இல்லை நீங்கள் கைராசியான ஆளை அனுப்பணும். அங்கேருந்து அந்த தேங்காய் வாயிலேருந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். உங்களுக்கு அந்த பாக்கியம் அதில் கிடைக்கும். அது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திடணும். நான் ஒன்று சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை சாமியோட அனுகிரகத்தில் அதை பிடிச்சிடணும். ஏன்னா நான் இதையே சொல்லியிருந்தேன்னா மொத்தம் இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதில் இன்னும் நிறைய போயிட்டுருக்குது. இதில் நான் சொல்ல வேண்டியது வேறு. அதில் நம்ம ஜீவன் சொல்ல வேண்டியதுக்கு வந்தது வேறு. அப்போ நான் அதை தானே நான் உங்களுக்கு மெயினாக எடுத்து கொடுக்கணும். அதால் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு நினைங்க. இப்போ நீங்கள் இதில் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லி தரேன் பாருங்களேன். சாமி என்ன பண்ணுவார், அருமலர்னுவார். அருமலர்னு ஒன்று சொல்லுவார். அந்த அருமலர்னால் என்னதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? காலையில் 5:30 மணிக்குள்ளார வண்டு எச்சில் படாத மலர், இது அருமலர்னு பேர். அருமையான மலர். வண்டு எச்சில் படுறதுக்கு முன்னாடி அந்த மலரை கொய்து அந்த மலரை எந்த சாமிக்கு வேணாலும் போடலாம். அந்த மலர் செடி செஞ்ச புண்ணியம் அது நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது நமக்கு வரும். ஒரு மலர்னால் அதில் 5 பூதம் இருக்குது. அது பாருங்கள், அது மண் பூதம். அது உருவம் தெரியுது, மண் பூதம். அதில் கலர் கலராக வெளிச்சம் வருது, கலர் வருது, அது ஒளி, நெருப்பு பூதம். அது ஒரு சின்ன ஹோல்ஸில் இருக்கும், அது ஆகாய பூதம். அதில் தேன் இருக்கும், நீர் பூதம். அதில் வாசனை வரும், காற்று பூதம். 5 பூதமும் ஒரு பூவில் இருக்குது. அதெல்லாம் நம்ம மக்கள் எல்லாத்துலேயும் பூ வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 பூதங்களும் கலந்த மலரை வண்டு எச்சில் படுறதுக்கு முன்னாடி நம்ம அருமலர் கொண்டு அரிசி தேன் சாமி எழுதுவார். இதுக்கு அர்த்தம் பாம்பன் சாமி சமாதியில் அவ்வளோ அற்புதமாக கொடுப்பாங்க. இது நான் கொஞ்சம் தான் இந்த எபிசோடில் சொல்கிறேன். அந்த அருமலரை நீ பறிக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு போகுது இல்லைங்களா, அது உங்களை குணப்படுத்திடும். தேன், வெங்காயம், நெய் இதை மட்டும் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும். ரொம்ப சிம்பிள். வெங்காயம், தேன், நெய் இது எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று முள்ளி விதைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. இதை நீ நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதை நீங்கள் அவங்க சாப்பிட்ற விதம் பக்குவம் பாகம் சொல்லுவாங்க. அதில் பாலில் கலந்து சாப்பிடணும். சாப்பிட்டா அதுவும் பிறந்துருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நிறைய போயின்னு இருக்குது. நாங்கள் சாமியிலேயே வரணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் இன்னொரு இடத்துக்கு டைவர்ஷன் பண்ணுற தொட்டு அது ஒரு மனிதனுக்கு டேக் டைவர்ஷன் ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். 22, 24 டைவர்ஷன் இருக்குது. அதில் என்னை நீங்கள் இதில் என்னையும் ஜியும் இதில் மாற்றி விடுறீங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பாம்பன் சாமி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு முருகனை தெரிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஒரு முருகனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு முருகன் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் நடக்கும். திருச்செந்தூரில் போனாங்க, ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து போனாங்க திருச்செந்தூருக்கு. போய் முருகா எனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறவிலே ஊமை. அது பிறவி ஊமை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? வாய் பேசாத குழந்தைன்னு சொல்லுவாங்க ஒரு அருளாளரெல்லாம். 5 வயசு வரைக்கும் பேசலை. மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி குழந்தைய கொடுத்துட்டியே இவ்வளோ பக்தருக்கு குடும்பத்துக்குன்னும் பொழுது 5 வயசில் அது பேசுது. கந்தபுராணம் ஃபுல்லாக சொல்லுது, சைவ சித்தாந்தம் ஃபுல்லாக சொல்லுது. அதுதான் குமரகுருபரர். அது சாதாரண குழந்தை இல்லை. இன்றைக்கி நரேந்திர மோடிஜி இன்றைக்கி பிரதமர் இருக்கார். அதுக்கு வாரணாசி தொகுதி, அதுக்கு இந்துக்கள் மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன இந்த மாதிரி உங்களை போல் வரம் வாங்கின குழந்தை தான் அங்கே போய் நின்று சிங்கத்தின் மேலே போய் நிற்கிது. அந்த நாட்டு காசியில் இருந்த அந்த அந்த வாரணாசி அந்த அந்த பாதுஷா அவுரங்கசீப் காலம், அந்த காலத்தில் அவன் மொழியில் பேசினா தான் ஒத்துக்குவான். அவன் மொழியில் நம்மளால பேச முடியாது. அவன் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். அது சகல கலாவல்லி மாலை படிச்சுட்டு படிச்சுட்டு அவன் மொழியை அரபு மொழியை கற்றுன்னு பேசுகிறாரு.
அவன் சாமியார்கள் இந்து சாமியார்களை முஸ்லீமில் விட மாட்டாங்க. அப்போது காவலரே பிரேக் பண்ணுறான், உள்ளே விடலை. அப்போ இவர் சிங்கத்தின் மேலே போகிறாரு. சரஸ்வதியே சிங்கமாக வராங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த மாதிரி வரவாங்கின குழந்தை அங்கேருந்து காசியில் போய் டெல்லியில் போய் அந்த பாதுஷா ஒரு மிரட்டி வாங்கி அங்கே குமரகுருபர் ஆலயம் மடம் கட்டியிருக்காங்க. ராஜாவுக்கு பாதுஷாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இது தான், வளையம் வைக்கலாம். வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது அன்னைக்கு. அதே சமயம் தமிழ்ச்சங்கம் வச்சுருக்காரு. காசியில் இன்றைக்கி மீட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம பிரதமர் ஒரு நிற்கிறாரு, இந்திய பிரதமர் இவ்வளோ தூரம் வல்லரசில் போய் நிற்கிறாருன்னு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனால் வரவாங்கன்னு ஒரு குழந்தையை பண்ண ஒரு சாதனை. இதெல்லாம் ஒருத்தருக்கும் வரம் வாங்கி பிறக்குதுன்னா அது வரும். அதே போல் 86லேருந்து 98 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகம் 4000 5000 ஜாதகம் நான் இப்படி எடுத்து பொருத்தம் பார்த்துருக்குறேன். 3 மைனஸ் இருக்கும். 1 குழந்தை பிறகுல மைனஸ் இருக்கும். 2 வேலையில் கணவனுக்கு மனைவி வேலையில் மைனஸ் இருக்கும். 3 நீடித்த தம்பதிகளாக இருக்க முடியாது. இந்த 3 பிரச்சனை வந்தது. அதில் 86லேருந்து 98க்குள்ளார 12 வருஷம் பிறந்தவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10% தான் தேறி இருப்பாங்க. 86லேருந்து 98க்குள்ளார 1 நீடித்த தம்பதிகள் இல்லை, 1 குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்குது, 1 வேலையில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். இதுக்கு என்னங்கிறத நான் இதில் நான் அடுத்த தரம் சொல்லுவேன். அதே போல் ஒரு குரு மட்டும் எடுத்தாலே நிறைய வந்துடுது. சப்தமி தீதியில் பிறந்தாலோ, சதுர்தசி தீதியில் பிறந்தாலோ, துவாதசி துதியை தீதியில் பிறந்தாலோ, ஏகாதசி தீதியில் பிறந்தாலோ, 4 திதி யாரும் ஜோதிடங்களை திதி எடுக்க தெரியாமல் இருக்காங்க. 4 திதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பில் பிரேக் இருக்குது. குரு வக்கரமான குழந்தை பிறப்பில் பிரேக் இருக்குது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடம், 9ஆம் அதிபதி 9ஆம் இடம், இது பாதிப்பு இந்த பிரேக் இருக்குது. இதெல்லாம் பாம்பன் சாமி கும்பிட்டு சரி பண்ணிக்கலாம், குருவை கும்பிட்டு. இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நான் பாம்பன் சாமிகிட்ட வர சொல்லிடுவேன். ஏன்னா அவர் குரு, அதுக்கு குரு அதாவது குரு நவகிரக குரு ஒன்று, அதுக்கு மேலே தட்சிணாமூர்த்தி ஒரு குரு. இன்றைய உலகத்தில் குருவாக நான் இருக்கிறேன்னு சாமி சொல்லிட்டாரு. அது இல்லாமல் என்ன சொல்லிட்டாரு, என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேன்னு சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கெல்லாம் இங்கே வாங்க சாமி குழந்தை பிறக்கிறதுக்கு அரசு பண்ணுவாருன்னு சொல்லிடுறேன். இங்கே நீங்கள் ஒரு கடலை சுண்டல் கொடுத்து பாருங்கள். குருவோட தானியம் கடலை, குருவோட தானியம் கடலை கூட இல்லை, பொட்டு கடலை வாங்கி புறாக்கு போட்டு பாருங்கள், சாமி பண்ணலாம். அங்கே வேர்க்கோழி வேட்கை இங்கே படிச்சுட்டு போங்க. குமாரசுவாமி படிச்சுட்டு, திருப்புகழ் படிச்சுட்டு, வேர்க்கோழி படிச்சுட்டு, சாமி எங்களுக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பாருங்கள். நான் சில பெண்கள் இங்கே லோக்கல் பெண்கள்லாம் சொல்லியிருக்கேன். காலைல 5 மணி போய் பூ பறித்தேன், அங்கேயே சாமியோட ஒரு 6 பூ வச்சுட்டு சுற்றி வீட்டுக்கு போமா நல்லா நடக்கும். எனக்கு நடந்துருக்குது. அதில் சாமி நமக்கு செய்யணுன்னு தான் முருகனால் அனுப்பப்பட்டவர், முருகனாகவே மாறிட்டவர். ஏன் இப்போ நம்ம செய்ய போயிடுவார்? நீங்கள் முழுசாக நம்பி வந்துடணும். இது வர்றது முதல்ல வர்றதுக்கு திணறும். வீட்டில் பெண்களை விடுறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது. அதை மீறித்தான் வரணும். ஆனால் தொடர்ந்து வரணும். தொடர்ந்து குரு காணிக்கன்னு வச்சு என்றைக்கு வர முடியல, நீ அந்த பஸ் காசு பூஜையில் வச்சிடணும். சாமி நான் நாளைக்கு பூஜைக்கு அந்த காசில் ஏதாவது ஒரு உடச்சல வாங்கி போட்டுட்டு போகிறேன், இப்போ புறாவுக்கு போட்டுட்டு போகிறேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிடணும், வேண்டிக்கிடணும். மாட்டுக்கு பசுமாட்டுக்கு உணவு கடலை போட்டு கொடுத்து கூட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 46ஆம் நம்பரில் பேர் வச்சு ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்குது. ஆணுக்கு 1ஆம் நம்பர் ஒத்துக்கணும். 1ஆம் நம்பர் ஒத்துக்கிறவங்களுக்கு 46ஆம் நம்பரில் பேர் வச்சா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு 54 விஷயம் நான் எழுதுனேன். இவ்வளோ வருது, இவ்வளோத்து என்ன செய்ய போகிறீங்க? இவ்வளோ செய்து குழம்பிக்க போகிறீங்களா? இவ்வளோத்தில் யார் கரெக்டாக பண்ண போகிறீங்க? யார் உறுதியாக பண்ணி இது ஒன்று அது ஒன்று செஞ்சு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு எனக்கு புரியல. அதனால் இது கேட்டவங்க நிறைய பேர் குழந்தைய பற்றி கேட்டாங்க. ஆனால் நான் எஜமானர் பாம்பன் சாமி, நான் ஒரு வேலைக்காரன் தான். நான் அவர் நம்பி சொல்லிட்டு போய்டுவேன், சாமி அவங்க பாவம் கேட்குறாங்க, நான் ஏதோ சொல்லிட்டேன், நீ ஏதோ உங்களுக்கு நல்லதை பண்ணு அப்படின்னுடுவேன். அவங்க வருவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சொன்னபடி நடந்ததுன்னுவாங்க. எனக்கு அதுவும் புரியாது, நான் சொன்னதை மறந்துடுவேன். அது வரும் பார்த்தா நடந்துருக்குது. அதனால் என்னோடய வாழ்க்கையில் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அவங்களாம் பாம்பன் சாமி வெற்றியில் கொடுத்துருக்காரு. வேர்க்குழை வேட்கை அற்புதமான வெற்றியை தருகிறது.
இது இன்றைக்கி வரைக்கும் அந்த குழந்தை பர்த்டேவுக்கு என்கிட்ட இலங்கையிலேருந்து பேசுகிறாங்க. சஞ்சீவ் ராஜசாமி சொல்லிட்டு போயிட்டார் டிவியில். நான் தபாலில் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சிட்டேன் அதெல்லாம். ஆனால் ப்ரொசீஜராக செய்யணும். திருப்புகழ் படிக்கணும், குமாரஸ்தவம் படிக்கணும், வேர்க்கொழி வெற்றி படிக்கணும். அதுவும் நான் இது யூடியூப்பில் போட்டுட்டேன். நம்ம கூட வெற்றி பெற்ற ஒரு அம்மா அந்த பாட்டு நல்லா ராகமாக பாடுவாங்க. தாலாட்டு மெட்டில் பாடுவாங்க. ஆரோ ஆர் ஈரோ அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அதை நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அது நீங்கள் உட்காந்து அந்த பாட்டு ராகத்தை பெட்டு எடுத்துக்க. இல்லை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நம்ம குழு பாடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடுறது கற்றுக்கிடலாம். ஒரு ராகத்தை கொஞ்சம் சாமி அதை சொல்கிறாரு. அதாவது இசையுடனும் பாடணுன்றார். 3 இது எடுக்கிறார். அப்போது யாப்பு தமிழை உடைக்கவும் கூடாது, யாப்பு தமிழோடு பாடணும். நாங்கள் அதை பிரிக்கலை. வேர்க்கொழி வைக்க நாங்கள் பிரித்து போடலை. சண்முகோசம் மட்டும்தான் பிரித்து போட்டு இருக்கிறோம். அப்போ யாப்பு தமிழில் அந்த பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டை நீங்கள் இந்த மாதிரி தாலே தாலேலோ அப்படி ஒரு குழந்தைய வந்து பாடுறா போல். இப்போ அதெல்லாம் நம்ம தாலாட்டு ராகங்கள்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தாலும் முதல் வெள்ளிக்கிழமையில் சாயந்தரம் 5லேருந்து 7 அறுபடை முருகன் கோயிலுக்கு வந்தாலும் பழனி ஆண்டவர் சன்னிதியில் நம்ம அடியார் பாட்டு போடுவாங்க. நீங்கள் புக்கு வாங்கி படிச்சுட்டு அந்த புக்கை நாங்கள் இலவசமாக தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். பிரசாத மாலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த புக்கை இங்கே கூட வச்சு நற்பணிக்கிற கொடுப்பேன். அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி நீங்கள் அதை இசையோடு படிச்சுக்கிடணும். உங்களுக்கு ஒரு முருகன் உங்கள் வீட்டுக்கு வரணுங்கிறது உங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் கண்டிப்பாக பாம்பன் சாமிக்கிட்ட வாங்க முடியும். இந்த நிகழ்ச்சி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க முடியும். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு டாக்டர் அம்மா சொன்னது 40 வயசு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஆசையை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது முயற்சி பண்ணுங்கள். 35 வயசா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இது வந்து நிச்சயமான உண்மைகள் நடந்திருக்குது. நான் சில இடங்களை அழிச்சும் போவேன். இந்த கோயிலுக்கு போங்க, இது நடக்கும் அப்படின்னு. இங்கே கூட மெட்ராஸ் பக்கமாக இருக்கவங்க செய்யூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, கந்தசாமி கோயில் இருக்குது. தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் பூஜை பண்ணுவாங்க.